ஹாய் காய்ஸ். ஸோ மகேஷ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதனால ஆனந்தி வந்து பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து மகேஷ் கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் ஆனந்தியோட குழந்தைய வந்து தான் குழந்தை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்த மகேஷ் இப்போ அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு படிக்கு மேலேயே போயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் ஆனந்தியோட ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சு கேட்டுட்டு இருந்த மகேஷ் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து விட முடியாது. நான் வந்து பேசினதுனால மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து உயிர் வந்துச்சும், அந்த குழந்தை வந்து யார் மூலமாக வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து உயிர் வந்தது வந்து என்னால் மட்டும்தான். அதனால அந்த குழந்தை வந்து எனக்கானது அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் பயங்கரமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. உண்மையிலேயே வந்து இது சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்களே வந்து சொல்லுங்கள். ஒரு பக்கம் வந்து ஆனந்தி இந்த குழந்தைக்கு வந்து அப்பா அன்பு தான் அப்படிங்கிறது மாதிரி வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்பும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனந்திக்கிட்ட மகேஷ் போயிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிறந்த உடனே வந்து உங்கள் குழந்தைய நான் வந்து தத்து எடுத்துக்கவா ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. இதை கேட்டுட்டு ஆனந்தி பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அன்பு கூட எதுவுமே வந்து சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பாரு. இதனால அன்பு ஆனந்தி ரெண்டு பேருக்குமே இடையில வந்து சண்டை பயங்கர பெருசாக வந்து இருக்கு. எப்படி அன்பு நீங்க வந்து பேசாம இருந்திருக்கலாம், இது நம்ம குழந்தை, இது நம்ம குழந்தை தான், இது உன் குழந்தை தான் அப்படிங்கிறத நீ முதல் நம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஆனந்தி எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இது நம்ம குழந்தை தான், இது ஏன் குழந்தை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகேஷ் சார் கேட்கும்போது எதுக்கு நீ அவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாம வாயை மூடிட்டு இருந்த, இது எங்க குழந்தை, நாங்க எதுக்கு வந்து தத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், எதுக்காக நீ இப்படி வந்து சொல்லாம விட்ட, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க. இல்ல ஆனந்தி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, அவர் வந்து எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியலை. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் நல்லதுக்காகவும் இல்லை நம்ம குழந்தைய வந்து அவர் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுட்டு இப்படி சொன்னாரா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சேன். அதனால தான் அப்போதைக்கு அவர்கிட்ட என்னால் எதுவுமே பேச முடியலை. நீ எதுக்கு வந்து இது தப்பாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு பேசும்போது, நீங்கள் பாருங்க அன்பு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை நான் இப்போதைக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் இப்போவே போயிட்டு மகேஷாட்டை இந்த குழந்தைய வந்து எங்களால் தத்தெல்லாம் கொடுக்க முடியாது, இது எங்கள் குழந்தை, இந்த குழந்தைய நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி இங்கே அன்புக்கிட்ட பயங்கரமாக வந்து கத்தி சண்டை போட்டுட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருந்து மித்ரா இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறாங்க. இதை கேட்ட மித்ராவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பிரச்சனை வந்து கைமீறி ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் மகேஷ் வந்து எவ்வளவோ விஷயத்த வந்து பண்ணிட்டான், அது எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தாச்சு. ஆனால் இப்போ வந்து பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதுவும் இந்த விஷயத்த வந்து ஆனந்திக்கிட்டே போயிட்டு நேரடியாக கேட்குற அளவுக்கு மகேஷ் வந்துட்டாரு. இதை இப்படியே நம்ம சும்மா விட்டோம் அப்படின்னா நிலைமை கைமீறி போயிடும். அதுக்கப்புறம் மகேஷ் நமக்கு கிடைக்காமையே போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி மித்ரா வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஆனந்தி வயிற்றுல வளர குழந்தை வந்து மகேஷோடது தான் அப்படிங்கிறது மித்ராவுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதனால அந்த ஒரு பயம் வந்து மித்ரா மனசில் வந்துடுது. இதனால பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த இடத்த விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. ரொம்பவே சோகமாக தான் வீட்டுக்கு வந்து அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே வந்து போய்கிட்டே இருக்கும்போது வீட்டில் வந்து மித்ராவோட அம்மா, அதுக்கப்புறம் வந்து மகேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே உட்காந்துட்டு வேற கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வர்றதை பார்த்துட்டு மித்ராவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன சின்னும், எதுக்காக இந்த டைமிங்கில் நீ வீட்டுக்கு வந்திருக்க, இன்னும் ஆஃபீஸ் ஒர்க் முடிகிறதுக்கு டைம் இருக்கே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா பிரச்சனை ரொம்ப கைமீறி போகிற அளவுக்கு இருக்குது, இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி மித்ரா வந்து சொல்லும்போது உடனே இங்கே தில்லை கேட்குறாரு, என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், கம்பெனிலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மகேஷ் பிரச்சனை தான் இங்கே ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் புள்ள மகேஷ் இப்போ பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து எனக்கு சரியாக வந்து தோண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, எதுவாக இருந்தாலும் நீ வெளிப்படையாக சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனந்தி வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் மகேஷ் பார்த்தீங்கன்னா அவளோட ஹார்ட் பீட்டை கேட்குறது, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தான் தத்து எடுத்துக்கிறதா வந்து மகேஷ் வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மித்ரா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ மகேஷோட அம்மா சொல்கிறாங்க, என்ன அவனுக்கு என்னதான் ஆச்சு, அவன் என்ன சரியான முட்டாள் ஆயிட்டானா, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மித்ராவும் சொல்கிறாங்க, ஆமா ஆண்டி எனக்குமே ஒன்றும் வந்து புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே வந்து மித்ராவோட அம்மா கேட்குறாங்க, என்ன மித்ரா இது வந்து யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லும்போது,
மா இந்த விஷயத்த ஆனந்திக்கிட்டே நேரடியாக போயிட்டு மகேஷ் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. என்ன மகேஷ் வந்து எதுக்காக இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு ஸோ தில்லை வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது. மகேஷ் வந்து இந்த அளவுக்கு வந்து போயிட்டான். நான் வந்து சரி பேசாமல் விடுவோம், அவனு சரியாயிருவான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து நின்றோம். உடனே நான் மகேஷ் கிட்ட வந்து பேசுகிறேன், உனக்கும் மகேஷ்க்கும் எவ்வளோ சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி தில்லையும் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதனால அவங்க அம்மாவும் மகேஷோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த ஆனந்தி எப்போ இங்கே வந்தாலும் அதுலேருந்து நமக்கு வந்து பிரச்சனை தான். நம்ம மகேஷும் வந்து சரியாகவே வந்து இல்லை. உடனடியாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளாலையும் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கான வேலையை முதல் நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் மித்ராவுக்கும் மகேஷ்க்கும் என்கேஜ்மெண்ட்டோ மேரேஜோ வந்து வைக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஆனந்திக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயம் மகேஷ்க்கு ஒரு வேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.